Hi everyone. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டஃபா ஈஸியான்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஓகே, நம்ம சொன்ன क्वेश्चंस எல்லாமே வந்துச்சானு சொல்லுங்க. கீழ வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ங்கற பாருங்க. இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் லைக் பண்றது. சோ ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் புக் பேக் A क्वेश्चन. A ஆப்ஷன். செகண்டுக்கு வந்து A ஆப்ஷன். தேர்டுக்கு வந்து D ஆப்ஷன். இது ரொம்ப ஈஸி. ஃபோர்த்துக்கு வந்து டி ஆப்ஷன். ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது சி ஆப்ஷன். சிக்ஸ்த்துக்கு வந்து டி ஆப்ஷன் 15. செவன்த்துக்கு வந்து சார் ஃப்ரான்சிஸ் கல்டோன் டி ஆப்ஷன். எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அது சி ஆப்ஷன். நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 பி ஆப்ஷன். டென்த்துக்கு வந்து சி ஆப்ஷன் 0.25. 11th வந்து என்டோமெண்ட் ஃபண்ட் டு கிவ் ஸ்காலர்ஷிப் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏ ஆப்ஷன். 12th வந்து பி ஆப்ஷன். டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் இல்லையா, டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் டோ யூ பை டோ எக்ஸ். அடுத்து 13th வந்து டி ஆப்ஷன். 14th வந்து பி ஆப்ஷன். 15th வந்து பி ஆப்ஷன். 16th வந்து ஏ ஆப்ஷன். 17th வந்து டி ஆப்ஷன் 78. 18th வந்து -1/2. 19th வந்து 8 ஃபேக்டோரியல். 20th வந்து லாஸ்ட் ஏ ஆப்ஷன். அடுத்து 2 மார்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபைண்ட் தி டொமைன், ரொம்ப ஈஸியான சம். ஈக்குவல் பண்ண ஆன்சர் எல்லாரும் போட்டிருப்பீங்க நம்புறேன். இதுவுமே போடலாம், பிரசன்ட் வேல்யூ அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். இது பாருங்க, நேற்று நான் சொன்ன சம் தான், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் சம் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுவும் போடலாம், டிமாண்ட் ஃபங்க்ஷன் இதுவும் போடலாம். இல்லைனா நம்ம சம் நான் சொல்லி இந்த டிட்டர்மெண்ட்ல இப்படி எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சாதா டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்கன்னு. ரேங்க் கேட்டிருக்காங்க. சாட் டிக்ஷனரி 2 தான் இருந்தது. டிக்ஷனரி கேட்டால் ரேங்க் வந்து எல்லாருமே போட்டிருப்பீங்க சரிங்களா. ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட் ரேங்க், சாரி ரேங்க் இன் டிக்ஷனரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ரேங்க்குன்னு ரேங்க்குக்கே ரேங்க் கண்டுபிடிக்கணுங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போடலை, எஸ்டிமிட்டி நம்ம சொன்னோம். இதுதான் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. எஸ்டிமிட்டி நம்ம சொல்லியிருந்தோம், எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதில் கேட்டிருக்காங்க, போட்டுடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப ஈஸியான சம் கேட்டாங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கேட்பாங்க, நம்ம சொல்லியிருந்தோம், வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேராபோலாவோட வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் கேட்டது. நான் என்ன சொன்னேன், ஃபார்முலா பிடிச்சிட்டு போங்க போட்டலாம்னு சொன்னால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் டயக்ராம் எல்லாருமே நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போட்டிருப்பீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சரு கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் வந்திருக்கும். 38 விட்டுருங்க, படிச்சிங்களான்னு தெரியல. 39 வந்து ஒரு மார்க்கமான சம், நினச்சா போடலாம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே டேஞ்சன்ட் டு தி. ஸோ இதை வச்சு இது சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். லிமிட்ஸில் வந்து இது கேட்டிருக்காங்க, அதாவது கம்பல்சரி இது கேட்டால் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சொன்ன கொஸ்டின் ஒரு 4 2 மார்க், சாரி 5 2 மார்க், ஒரு 4 3 மார்க் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் இது வந்துருச்சு. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இதுவும் போடலாம். சரி, ஓகே, ரைட். மேத்தமேட்டிக்கல் கேட்டுட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. மேலே இருக்க சம்மும் ஈஸி தான், ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம சம் சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக அந்த சம் சொல்லியிருந்தோம். இது எத்தனை பேர் போட்டிங்க தெரியல. இல்லைனா ரெக்ரெஷனில் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல. அடுத்து கிராஃப் கேட்டிருக்காங்க, போட்டலாம். கிராஃப் நீங்கள் எல்லாருமே போட்டிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்னாமெட்ரி கேட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பேர் போட்டிங்கன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இது நம்ம சொன்னோம் டிஃபரன்ஷியலில் 4 சம் தான் சொன்னோம். இந்த சம் ரிப்பீட் ஆயிருக்கு ஜூன்லேருந்து. இந்த சம் ஃபினான்ஸ் இதில் எப்படி போட்டிங்கன்னு தெரியல. அடுத்தது 3 மார்க்கே 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஏபி இன்வர்ஸ் நேற்று நம்ம சொன்னோம், இது இம்பார்ட்டன்ட்ல. அண்டு குவாடிலேட்டரல் குவார்டைல் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. 3 மார்க் 2 மார்க் 5 மார்க் எழுத முடியும், பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லுங்கள். சென்டமும் இந்த பேப்பரில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ.